என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? வெயிலுக்கு அதுக்குள்ளே வந்துருக்கீங்களா? என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு கொடுத்துருங்க. பல பெண்களோட வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியல. அழுகை வந்து எதுக்குமே பதிலாகாதுங்கம்மா. அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை வந்து அப்படி நல்லவனா இருந்திருந்தா அந்த வீடியோ முன்னாடியே வாங்கினு உங்க பையனே சொல்லியிருக்கிறான். அந்த வீடியோ வந்து 100 பொண்ணுகளோட வீடியோ வந்து வேற ஒரு பையனை அடிச்சு வாங்கன்னு உங்க பையனே சொல்றான். அவ்வளவு இல்லைங்கக்கா, அவ்வளவு உண்மையா இருந்திருந்தா அவன் போய் நேரம் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கேன், இல்லாட்டி வெளியே பிரஸ்ல ஏற்றிய கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளைகளை காப்பாற்றிருக்கலாம்ல. அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாரம் ஆட்சி வச்சிருந்தீங்களா? நான் போய் ஹாஸ்பிட்டல் 10 நாள் வச்சிருந்தேன், காப்பாற்றி கொண்டு வந்தேன். என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து உங்க பையன் தான் முக்கியம். 10 பேர்த்தோட வாழ்க்கை கேட்டது 10 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தீங்கல்லம்மா? எந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தீங்க? மெடிக்கல் வச்சிருந்தேன், சர்டிபிகேட் வச்சிருக்கேன். போங்க அங்கேயே போய் கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பேச வரல. இல்லம்மா, இந்த பேச்சு வந்து நீங்க தமிழ்நாட்டுல இங்க இருக்கிறதுனாலதான் நீங்க பேசுறீங்க. வெளியே வேற ஏதாவது மாநிலமா இருந்ததுன்னா இந்நேரம் உங்க பையனுக்கு நடந்துக்கிறது வேற ஏதாவது வெளியே மாட்டியிருந்தாங்கன்னா வேற ஏதாவது நடந்திருக்கு உங்க பையனுக்கு. இல்லைங்க, பேசவில்லை. நான் வந்து ஒரு தனி மனுஷன். நான் வந்து ஒரு தனி மனுஷனா கேட்கிறேன். என்ன ஏத்துனீங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் படிக்கல. இல்லைங்கம்மா, அழாதீங்க. வர கிடையாது. 1-2 குழந்தையாமா? 400 பண்ணு. பயம் பண்ணாம யாரு பண்ணாங்க? யாருமா பண்ணாங்க? உங்க பையன் சொல்லியிருக்காங்கல்ல, யாரு பண்ணாங்க? தெரியாதா? ஒரு 400 பிள்ளைங்க கை வைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு பணம் திமிரு இல்லையா? பணத்திமிரு அம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாமா? உங்களுக்கு பொண்ணு இருக்கலாமா? சொல்றியா? இதே தானே உன் பையனுக்கு இருந்திருக்கும். பொண்ணு ஒரு ஊரு சரிங்களா? யாரும் உங்க குடும்பம் என்ன? உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்குது? உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்குது? குடும்பத்துக்கு என்னமா இருக்குது? பல குடும்பத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கமா இல்லையா? உன் பையன் இங்க பொள்ளாச்சியில இருக்கிறவன் அவ்வளோ நாண்டுகிட்டு தான் நிக்கணும். சார் விடுங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கணும் சார். விசுவல் எடுக்கிறதா